அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா கருவாடு தொக்கு. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். கருவாடு பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். உங்கள் விருப்பம்தான், நல்லெண்ணெய் நீங்கள் எவ்வளோ நாளும் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். வெங்காயமும் பூண்டும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி போட்டுக்கலாம். நான் 2 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு கம்மியாக தக்காளி போட்டால் நல்லா தான் இருக்கும். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கலாம். நான் காஷ்மீரி மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், கால் ஸ்பூன் மிளகுத்தூள். நல்லா வதக்கி விட்டுருவோம். நம்ம கருவாடு போடுறதுனால கம்மியாக நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். சும்மா கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும். இதே இந்த தண்ணி ஊற்றுறோன்னா அந்த தக்காளி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் மசிஞ்சு வரும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கருவாடு போட்டுக்கலாம். நல்லா மசிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம கருவாடு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இதே அளவில் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.